நான் கிளம்புறேன். சரிடா தங்கம். எங்க அப்பா போன் பண்ணி எதுக்கு எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. நான் இங்க வந்தது உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்ல தங்கம், நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் சரியா? பாட்டி எனக்கு ஒரு முத்தம். ஓ உம்மா, என் தங்கம் எனக்கு. பாய் பாட்டி. பாய்டா தங்கம், உன் கண்ண பத்திரமா பாத்துக்கோ என்ன. சரிதா, நான் எங்களை விட்டுட்டு வந்துடுறேன். சரி வரேம்மா. ஆ, சரிம்மா. சொல்லமா பாட்டிக்கு பாய் சொல்லு. பாய். பாய். ராத்திரி பூரா தனமா வீட்லயே இருந்துட்டீங்களா? ஆமாப்பா. இனிமே இந்த மாதிரி அவங்க வீட்ல போய் தங்குறேன்னு சொல்லி தனமாவுக்கு தொந்தரவு தர கூடாது, ஓகேவா? நான் தொந்தரவெல்லாம் தரலப்பா. தினமும் என்னைய சந்தோஷமா தான் கூட்டிட்டு போனாங்க. அவங்க சந்தோஷமா தான் கூட்டு போவாங்க, ஆனா அதுக்காக நாம போக கூடாது, சரியா? அதெல்லாம் முடியாது. அவங்களே சந்தோஷமா கூட்டிட்டு போறப்போ நான் ஏன் போக கூடாது? முதல்ல இவளை எதிர்த்து பேசுறத நிப்பாட்ட சொல்லுங்க. இத பாரு நிலா, வார்த்தைக்கு வார்த்தை இப்படி எதிர்த்து பேசிட்டு இருந்த பல்ல கழட்டிடுவேன். ஏய், என்ன ராதிகா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? குழந்தைகிட்ட எப்படியா பேசுவேன்? நான் தான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. இல்ல மாமா, நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இவ இப்படி சும்மா பேசிட்டு இரு. இருக்கா. குழந்தைனா அப்படிதான் பேசுவா. நாம தான் அடுத்து போகணும். அப்பா எப்ப பாரு அத்தை திட்டிட்டே இருக்கு. அது ஒண்ணு இல்லடா, அவங்கள இனி திட்டக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டேன்ல. இனி அவங்க திட்டவே மாட்டாங்க, சரியா? சரிப்பா. பொண்ணு நிலாவுக்கு ஹை டிராப்ஸ் போடணும்ல. ஆமாண்ணே. ஏன் ராதிகா, குழந்தை மேல இப்படி எரிஞ்சு விழுந்துக்கிட்டு வை, அது எப்படி உன் மேல பாசமா இருக்கும்? இந்த விவரம் கூட தெரியாம இருக்க. என்ன பொண்ணு நீ, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு வேஸ்ட்.